ஹலோ, இன்னைக்கு பெங்களூர் ஸ்டைலில் மசாலா பூரி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோங்க. ஃபஸ்ட்டு ஸ்டவ்வை ஆன் பண்ணி தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கங்க. இதில் ஃபஸ்ட்டு நம்ம அந்த பானிபூரி பப்பட்டை பொரித்து எடுத்துக்கலாங்க. இதை உங்களுக்கு தேவையான அளவு பொரித்து எடுத்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா வேணுங்கிறப்ப கொஞ்சம் கொஞ்சம் எடுத்து யூஸ் பண்ணிக்கிறலாங்க. இதை நம்ம கடையில் வாங்குறத காட்டிலும் இப்படி பொரிச்சு எடுத்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டோம்னா வீட்டிலையே நம்ம வேணுங்கிறத ஹைஜீனிக்காக செஞ்சு சாப்பிட்டுக்கலாங்க. நெக்ஸ்ட்டு இதுக்கு ஒரு கப்பு காஞ்ச பட்டாணியை நைட்டே ஊற வச்சுக்கோங்க. அதை ஒரு குக்கரில் போட்டுட்டு ஒரு உருளைக்கிழங்க தோலெல்லாம் நல்லா சீவிட்டு இதில் போட்டிருக்கேங்க. ரெண்டையும் சேர்த்து நல்லா வேக வச்சு எடுத்துக்கிறணும். இப்போ உருளைக்கிழங்கும் பட்டாணியும் நல்லா வெந்துருச்சுங்க. இதை ஒரு ஸ்மாசரை வச்சு நல்லா மசிச்சு விட்டுருங்க. உருளைக்கிழங்கு பட்டாணி ரெண்டையுமே நல்லா மசிச்சிருங்க. நெக்ஸ்ட்டு ஒரு கடாயை சூடாக்கி கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கங்க. அதில் பட்டை, கிராம்பு, ஏலக்காய் போட்டுக்கோங்க. இதில் ஒரு பெரிய வெங்காயத்தை சின்ன சின்னதாக கட் பண்ணி போட்டுக்கோங்க. நல்லா வதக்கிடுங்க. நீங்கள் உருளைக்கிழங்க தோலோடு வேக வச்சும் உரித்து எடுத்துக்கலாங்க. 2 தக்காளியையும் பொடி பொடியாக கட் பண்ணி இதில் சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா வதக்கிடுங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 ஸ்பூன் சேர்த்து நல்லா வதக்கிடுங்க. தேவையான அளவு உப்பு போட்டு வதக்கிக்குங்க. இப்போ நம்ம வதக்குனதை நல்லா ஆற வச்சு ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டுக்கோங்க. அது கூடவே ஒரு அரை கைப்பிடி புதினா தழை சேர்த்துக்கோங்க. அதுலேயே அரை கைப்பிடி கொத்தமல்லி தழையை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதையும் சேர்த்துக்கோங்க. இப்போ எல்லாத்தையும் சேர்த்து அரைச்சி எடுத்துக்கோங்க. இது கூடவே ஒரு கரண்டி நம்ம வேக வச்ச பட்டாணியும் சேர்த்து அரைச்சிக்கோங்க. இப்போ அரைச்சி எடுத்து தனியாக வச்சுருங்க. நெக்ஸ்ட்டு ஒரு கடாயை சூடு பண்ணி அதில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கோங்க. இதில் 1 ஸ்பூன் சீரகம் சேர்த்து தாளிச்சுக்கோங்க. இப்போ ஸ்டவ்வை சிம்மில் வச்சுட்டு 1 ஸ்பூன் மிளகாத்தூள், 1 டீஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துக்கோங்க. இது கூடவே நம்ம அரைச்சி வச்சதையும் சேர்த்து நல்லா கொதிக்க விட்டுருங்க. எண்ணெயில் அந்த மசாலா தூள் கருகிடக்கூடாதுங்க, வதங்கணும், எண்ணெயிலே வதங்கணும். அதனால் சிம்மில் வச்சுக்கோங்க. அது லைட்டாக கலர் சேஞ்ச் ஆனோடனே நம்ம அரைச்சி வச்சதை ஊற்றிடணும். இதுக்கு தேவையான அளவு உப்பும் போட்டுக்கோங்க. இப்போ இதில் 1 டீஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க. இது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு கொதிக்க விட்டுருங்க. இது கூடவே நம்ம ஏற்கனவே வேக வச்சு வச்சுருந்த உருளைக்கிழங்கு பட்டாணியையும் அதில் அப்படியே சேர்த்துருங்க. இந்த மசாலா பூரி ஒவ்வொரு ஏரியாவில் ஒவ்வொரு டேஸ்ட்டில் பண்ணுறாங்க. நம்ம பண்ணியிருக்கிறது பெங்களூர் ஸ்டைலுங்க. இப்போ இதில் கொஞ்சம் கரம் மசாலா தூள் சேர்த்துக்கங்க. இது நல்லா கொதித்து அந்த பச்சை ஸ்மெல்லாம் போகணுங்க. ஒரு 10 நிமிஷம் நல்லா கொதிக்க விட்டுருங்க. இப்போ அந்த ரா ஃப்ளேவர்லாம் போய் நல்லா கொதிச்சிருச்சுங்க. இந்த ஸ்டேஜில் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடுங்க. இப்போ நீங்கள் எந்த பிளேட்டில் சர்வ் பண்ண போகிறீங்களோ அந்த சர்விங் பிளேட் எடுத்துக்கோங்க. அதில் ஒரு 5-6 பூரி எடுத்து நல்லா நொறுக்கி விட்டுருங்க. 1-2 உடச்சி விட்டுக்கோங்க. இதில் நம்ம பண்ணி வச்சுருக்க மசாலாவை மேலே ஊற்றிக்கோங்க. உங்களுக்கு வேணுங்கிற அளவு நிறையவே ஊற்றிக்கோங்க. உங்களுக்கு இது பிடிச்சிருந்தா ஒரு லைக் போடுங்க, மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இதுக்கு மேலே சின்ன சின்னதாக நறுக்குன வெங்காயத்தை தூவிக்கங்க. உங்களுக்கு வேணும்னா இதில் கேரட் துருவலையும் மேலே தூவி விட்டுக்கலாம். கேரட்டை நல்லா தூவிடுங்க. இப்போ பொடியாக நறுக்குன கொத்தமல்லி தலையை மேலே தூவிக்கங்க. இதுக்கு மேலே ஃபைனலாக நல்லா பொடியாக இருக்கிற ஓமப்பொடியை இதில் சேர்த்துக்கங்க. ஓமப்பொடி அப்படியே நல்லா மேலே தூவி விட்டுருங்க. அவ்வளோதாங்க, செஞ்சு முடிச்சிட்டோம். இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. Thanks for watching.